ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேசஸ் வேர் கம்யூட்டேட்டிவிட்டி டஸ் நாட் ஒர்க். லாஸ்ட் வீடியோவில் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் கம்யூட்டேட்டிவிட்டி இஸ் ட்ரூ ஃபார் அடிஷன் ஆல்சோ. ஸோ இதுதான் பேசிக் ஸ்டேட்மெண்ட். And two numbers are the order of the numbers does not affect the sum or product, which is the end result, which is called commutative addition or multiplication. இந்த ரெண்டு கேஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகும் கம்யூட்டேட்டிவிட்டி. ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு கேஸ்க்கு ஒர்க் ஆகும். மற்ற கேஸ்க்குலாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? Use at least three different pairs of whole numbers to verify that subtraction is not commutative. So commutative பேசிக்கா என்ன? பேசிக்கா என்னன்னா, when two numbers are added or multiplied அப்படின்னா, like two numbers are subtracted, end result ஒன்னான்னு கேட்குறான். பேசிக்கா இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏ பின்னு ரெண்டு நம்பர் இருக்கு. ஏ மைனஸ் பி இஸ் இட் த சேம் அஸ் பி மைனஸ் ஏவா அப்படின்னு கேட்குறான். கொஸ்டின் மார்க் தான். ஈக்குவல் டு கரெக்டா அப்படின்னு கேட்குறான். பேசிக்கா அதான் நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இப்போ நம்ம சில நம்பர்ஸ் வச்சு. ஸோ இப்போ லெட்ஸ் சே 5 and 3 எடுத்துக்கோங்க. 5 and 3. 5 minus 3 equal to 2. 3 minus 5 2வா? கண்டிப்பா கிடையாது. மைனஸ் 2ன்னு வரும் ஆக்சுவலா. நெகட்டிவ் நம்பர்ஸ் படிப்பீங்க, பட் ட்ரூ இல்லைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் அலோ விச் இஸ் ஸோ இது கிடையாது. ஸோ வேற ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாமே. வேற என்ன நம்பர் எடுக்கலாம்? ஏதாச்சும் 6 minus 4. 6 minus 4 2. 4 minus 6 என்ன வரும்? மைனஸ் 2ன்னு வரும். ஸோ இதுவும் கிடையாது. இதுவும் கிடையாது. வேற இன்னும் ஒரு நம்பர் ஒரு பேர் எடுத்துக்கலாம். வேற என்ன பேர் எடுத்துக்கலாம்? 10 minus 7. So 10 minus 7, 3. 7 minus 10, minus 3ன்னு வரும். ஏன்னா 7 குட்டி நம்பர், 10 பெரிய நம்பர். ஸோ குட்டி நம்பர் மைனஸ் பெரிய நம்பர்னா பெரிய நம்பரோட இது சைன் தான் வரும் பேசிக்கா. அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா போகும். ஸோ இதுலயும் வராது. பேசிக்கா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் படிக்கும்போது, நெகட்டிவ் நம்பர்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், பெரிய பெரிய நம்பர்ல இருந்து குட்டி நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு இது ஜென்ரலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூட்டேட்டிவிட்டி டஸ் நாட் ஒர்க் ஃபார் சப்ட்ராக்ஷன். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ டிவிஷன் பார்க்க போறோம் நம்ம. டிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இது ஸ்பேஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ 10 divided by 5 the same as 5 divided by 10 அப்படியான்னு கேட்டிருக்கோம். ஸோ 10 divided by 5 என்ன? 10 divided by 5 is 2. 5 divided by 10 என்ன? 5 divided by 5 into 2 வரும். ஸோ பேசிக்கா இதை அடிச்சுட்டா 1 by 2 வரும். ஸோ 2 is 2 equal to 1 by 2? ஆன்சர் நோ. இது ராங். ஈக்குவேஷன் வேலிட் இல்லை. ஸோ நோ. இப்போ இன்னும் ரெண்டு காம்பினேஷன் கேட்கலாம் அவனே. ஸோ வேற என்ன காம்பினேஷன் எடுக்கலாம்? 15 divided by 5. 15 divided by 5. 5 divided by 15. இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்கலாம். நம்மளே கேட்கலாமே. 5 divided by 15 வந்து 1 by 3ன்னு வரும். இது வந்து 1 by 3. 15 divided by 5 3. ஸோ 3 equal to 1 by 3 நோ, நாட் ஈக்குவல். இன்னும் ஒரு காம்பினேஷன் எடுக்கலாமே. இன்னும் ஒரு காம்பினேஷன் எடுக்கலாம். 16 divided by 4. 16 divided by 4 divided by 4. It's the same as 4 divided by 16. சேமா? ட்ரூ ஃபால்ஸ் அது. இது வந்து 4ன்னு வரும். இது 1 by 4ன்னு வரும். ஸோ இதுவும் ட்ரூ கிடையாது. ஸோ ஃபால்ஸ் தான். நாட் ஈக்குவல். 4 நாட் ஈக்குவல் டு 1 by 4. ஸோ கம்யூட்டேட்டிவிட்டி டஸ் நாட் ஒர்க் ஃபார் சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். அதான் இங்க இந்த கன்க்ளூஷன். அதான் கன்க்ளூஷன். சப்ட்ராக்ஷன் and division do not follow commutativity. Do not follow commutativity. இதான் கன்க்ளூஷன். ஸோ இதான் பேசிக் கன்க்ளூஷன். மைனஸ்க்கும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் டிவிஷன் பண்ணுறதுக்கும் கம்யூட்டேட்டிவ் பண்ண முடியாது. கம்யூட்டேட்டிவ் ஒர்க் ஆகாது பேசிக்காக. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம அசோசியேட்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பாய்.